Hi friends, welcome to the Next.js series. நாம் இந்த tutorialல வந்து add to cart continuation பார்க்க போறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம add to cart பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கார்ட் வேல்யூ ஆட் ஆயிடுது. மறுபடியும் நான் வேல்யூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட் வந்து எனக்கு கார்ட்டில் டூன்னு சொல்லிட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு ப்ராடக்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு த்ரீன்னு வந்து ஷோ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் போகிறேன். ஸோ இப்போ ஆட் டூ கார்ட் கொடுத்தேன்னா எனக்கு த்ரீன்னு வரணும். பட் எனக்கு ஜீரோன்னு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம கிரியேட் கான்டெக்ட் யூஸ் பண்ணி எப்படி அவாய்ட் பண்ணலாம் இந்த ப்ராப்ளமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன டியூட்டோரியலில் கார்ட்டில் ஆட் பண்ணோம். அந்த கார்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம இது மேப் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த கார்ட் வேல்யூவில் இருக்கிறத டிஸ்பிளே பண்ணிவிட்டு ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த டியூட்டோரியலில் வந்து கிரியேட் கான்டெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் அந்த கார்ட் அண்ட் செட் கார்ட் வேல்யூ வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் நான் பாஸ் பண்ணணும் ஸ்டேட் வேரியபிளை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நாம் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, கான்டெக்ஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கார்ட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கான்டெக்ஸ்ட் ஏபிஐயில் கிரியேட் கான்டெக்ஸ்ட் யூஸ் கான்டெக்ட்னு இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கிரியேட் கான்டெக்ட்னு கொடுத்துட்டு என்ன வேரியபிள் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் கார்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட நேம் வந்து இந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் கான்டெக்ஸ்ட் கார்ட் ப்ரொவைடர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டை வந்து கார்ட்டையும் நியூ ஸ்டேட் வேரியபிள் ஆட் டு கார்ட்டையும் இங்கே காமனாக இதை வந்து கொடுத்துக்கணும். ஏன்னா எல்லா காம்பனண்ட்டுக்கும் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே நம்ம கமெண்ட் பண்ணதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இந்த ரெண்டையும் கமெண்ட் பண்ணோம்ல, இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கார்ட் ப்ரொவைடரில் இந்த கார்ட் ப்ரொவைடருங்கிறதுல வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் எனக்கு இந்த கார்ட் வேல்யூ கார்ட் வேல்யூ பாஸ் பண்ணும். அப்போ தான் எனக்கு இங்கே வந்து 0 வராமல் 2ன்னு இருக்கிறது 3ன்னு ஆகும், 3ல இருக்கிறது 4ன்னு ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் நான் வந்து காமனாக எல்லா காம்பனண்ட்டுக்கும் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் கிரியேட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி கார்ட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட் கான்டெக்ஸ்ட் நீங்கள் என்ன இங்கே கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிள் டாட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி எந்த வேல்யூ நீங்கள் வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண கார்ட் வேல்யூ இந்த ஆட் கார்ட் வேல்யூ இந்த சில்ட்ரன்ஸ் என்னென்ன சில்ட்ரன்ஸ் இருக்கோ அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணும். ஸோ இது ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட் கான்டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும். இதை மறந்துடாதீங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் என்னென்னா, இந்த கார்ட் வேல்யூ ஆட் கார்ட் டு வேல்யூ எல்லா பக்கம் நம்ம வந்து இந்த ஹோல் ஆப்கே நம்ம வந்து அந்த ஸ்டேட் வேரியபிளை நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் எந்த எரரை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும்னா, இப்போ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 1ன்னு இருக்குது. இப்போ வந்து எனக்கு 2ன்னு தான் வரணும். அந்த 2 வேல்யூவை வந்து கெட் பண்ணணும்னா அந்த கார்ட் வேல்யூ எனக்கு வந்து எல்லா பக்கமும் இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன், கார்ட் ஆட் டு கார்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, லே அவுட்னு ஒன்று இருக்கும். அந்த லே அவுட்டில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் layout.jsன்னு இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஃபுல்லாக பாஸ் பண்ணோம். அதனால் அந்த கிரியேட் கான்டெக்ஸ்ட்டில் வந்து கார்ட் ப்ரொவைடர்னு இருக்கும். ஸோ அந்த கார்ட் ப்ரொவைடரை வந்து நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் கார்ட் கான்டெக்ஸ்ட்டில் இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட் ப்ரொவைடர் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து இந்த எல்லா கார்ட்டு ஆட் கார்ட் அதெல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து கார்ட் ப்ரொவைடர் அப்படிங்கிறதுல ஃபங்க்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். அது வந்து எங்கே இருக்குது, கார்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த கார்ட் கான்டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம இதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கார்ட் ப்ரொவைடர் ஃபங்க்ஷனை வந்து அங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து நான் சில்ட்ரன்ஸாக பாஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் போகிறதுக்காக நம்ம சில்ட்ரன் சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து நான் இந்த கார்ட் வேல்யூ எனக்கு தேவைப்படுது.
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட் வேல்யூ வந்து நான் மேப் பண்ணணும். ஸோ இந்த கார்ட் வேல்யூல எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணணும்னா, கார்ட் வேல்யூ ஆட் டூ கார்ட் வேல்யூ நான் என்ன பண்ணணும்னா, இது இந்த காம்போனன்ட்க்கு யூஸ் கான்டெக்ஸ்ட் கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். யூஸ் கான்டெக்ஸ்ட்ங்கிறது வந்து இந்த கார்ட் வேல்யூவ நம்ம அங்கிருந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால யூஸ் கான்டெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நான் இங்க யூஸ் கான்டெக்ஸ்ட்ட இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதை யூஸ் கான்டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் கான்டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட்டையும் ஸோ யூஸ் ஸ்டேட் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த கார்ட் வேல்யூ என்ன ஆகும், ஓவராலாக எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் பாஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற கார்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நம்மளுக்கு இதாகும். ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணாலுமே ஸோ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இந்த கார்ட்டில் அந்த வேல்யூ ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். 1 இது வந்து 2ன்னு ஆட் ஆயிருக்கு. நான் பேக் போகிறேன். ஸோ இங்கே நான் போயிட்டு எனக்கு 2ன்னு இருக்கணும். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் லோடிங் 1 செகண்ட். ரெஃப்ரெஷ். ஸோ இன்னொரு தடவை ரீகேப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா கார்ட் ஆட் கார்ட் கொடுத்து நம்ம இந்த கார்ட் வேல்யூவை போன வீடியோவில் டிஸ்பிளே பண்ணோம். இப்போ வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம பாஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து என்ன பண்ணோம், அந்த கார்ட்டையும் ஆட் டு கார்ட்டையும் கிரியேட் கான்டெக்ட் மூலிமா கார்ட் கான்டெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து சில்ட்ரன்ஸ் மூலிமா நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த கார்ட் வேல்யூ ஆட் டு கார்ட் வேல்யூ. ஸோ இந்த கார்ட் வேல்யூவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். layout.jsல வந்து இந்த கார்ட் ப்ரொவைடரை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம கார்ட் ப்ரொவைடரை வந்து என்க்ளோஸ் பண்ணணும், wrap up பண்ணணும். ஸோ ஒன்ஸ் wrap up பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ராடக்ட் லிஸ்ட்டில் அந்த கார்ட் டு ஆட் டு கார்ட் வேல்யூ யூஸ் கான்டெக்ஸ்ட் அங்கே என்ன வேல்யூ நம்மளுக்கு கார்ட்டில் ஆட் ஆகிருக்கோ அது வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் மூலிமா இந்த கார்ட் வேல்யூவை ஃபுல்லாமே நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அண்ட் go to this. MongoDB connected. ஸோ நான் வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். 1 2 இப்போ எனக்கு 2 இருக்குது. ஸோ இன்னொரு ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கார்ட் வேல்யூ 2ல் இருக்குது. இப்போ நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 3ங்கிற வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஆட் பண்ணேன்னா 4ங்கிற வேல்யூஸ். ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்மளுக்கு அந்த கார்ட்டோட வேல்யூ ஸ்டேட் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆட் டு கார்ட் யூஸிங் அ கிரியேட் கான்டெக்ஸ்ட். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இது வந்து எனக்கு 0 ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி 0 ஆகக்கூடாது. அதனால் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்டை நம்ம எப்படி இந்த கார்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.